நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் ஜாதகம், கேரள மாந்திரிகம், பரிகாரம் இந்த 3 விஷயங்களும் நம்ம ஒட்டுக்கா பண்ணக்கூடிய இடமா தான் இருக்குது இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரே இடத்துல இங்கே நீங்கள் பார்க்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தங்களை நீங்கள் அணுக வேண்டியதில்லை. ஏன்னா ஒட்டு மொத்தமான மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே நம்ம காலச்சக்கர ஜோதிடத்திலேயே நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தீர்வு எடுத்துக்கலாம். அதாவது கெட்ட சக்தி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதக கோளாறுகள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா தொழில் பிரச்சனை, இல்லை வீட்டு பிரச்சனை, இல்லைன்னா உடல் பிரச்சனை, எல்லாத்துக்குமே நம்ம இங்கே 3 வகையாக நம்ம பிரித்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஒன்று ஜாதகம் மூலிமா, காலச்சக்கர ஜாதகங்கிறது சிவனோட சக்கரம், அதன் மூலிமா பண்ணி கொடுப்போம். இன்னொன்று பரிகாரம், அதுவும் எங்கேயும் கிடைக்காத பரிகாரம். 30 நாட்களுக்கு உங்கள் ஜாதகத்துலேருந்து தோஷ கோளாறுகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய பரிகாரம் பண்ணி கொடுக்கறது. 3வது கேரள மாந்திரிகம். நம்ம கேரள பரம்பரை சேர்ந்தவங்க, மாந்திரிக பரம்பரை, அதனால் அவங்களுக்கு கேரள மாந்திரிகமும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல இங்கே நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைய தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். மாந்திரிகம், அதாவது நம்மக்கிட்ட தொழிலுக்காக மாந்திரிகம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ தொழில் அவங்க அலுவலகத்துக்கு, அப்போது அந்த அலுவலகத்தில் கெட்ட சக்திகள்லாம் இருக்குதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்குண்டான எந்திர தகவல் எல்லாமே அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாமே சகஜமாக வர நார்மலாக தொழிலெலாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இப்போது 2 மாதம் பக்கமாக ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு, தொழிலுக்குள்ளேயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு ஆகியிருக்குது. இப்போது வக்கீல் கோர்ட்டு கேஸு எல்லாமே, அடிதடி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு நின்றது பீக் லெவலில். அப்போ நம்ம எந்திரத்தையும் மீறி ஏதோ ஒரு கெட்ட சக்தி எங்களோட எந்திரத்துக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள அஃபெக்ட் பண்ண பார்க்குது. அந்த விஷயம் எனக்கு அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுறதுக்குண்டான நல்ல அடுத்தடுத்து விஷயத்துக்குண்டானதை நான் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி அவங்க அதையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ பீக் லெவலில் கோர்ட்டு கேஸு இனி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்தளவுக்கு பிரச்சனை முக்தியெல்லாம் போயிருக்குது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த 2-3 மாதமாக. அதே சமயத்தில் இப்போ அவங்க தொழில் நல்லா ஒரு லாபமாக அடுத்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணி ஒரு எலாப்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. தொழிலில் லாபம் எலாப்ரேட்டும் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் இடையில இவங்களுக்கு ஒரு குடைச்சலாகவே ஒரு கெட்ட சக்தி அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்குதுங்க. சரி, ஓகே, அவங்க ஆனால் சொல்கிறாங்க ஏதோ ஒரு கெட்டது இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு. சரி, நம்ம அது எங்கே பீக் லெவலில் வருதோ அங்கே நம்ம அந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணல இந்த டைமில் அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கு மற்ற ஆலோசனைலாம் சொன்னதுட்டு அவங்க அதை கடைப்பிடிச்சாங்க. அவங்க அந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குமா, மற்றபடி அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. நல்லா ரொம்ப வருஷமாக போகாத அவங்க ஊரில் கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே அவங்களுக்கு கைக்கூடி தான் வருது. ஆனால் ஒரு விஷயம் இதுவும் ட்ராவல் ஆகுது 2 மாதம். அதாவது கெட்ட சக்தி இவங்களை தொந்தரவு பண்ணுது. ஒரு பக்கம் கீழே விழுகிறாங்க, ஒரு பக்கம் வக்கீல் கோர்ட்டு கேஸுன்னு போகுது, இன்னொரு பக்கம் அடிதடி ஆட்கள் வர அளவுக்கு முக்தி போகுது, அக்கம் பக்கத்தில் சண்டைக்கு வராங்க, எல்லாமே நடந்துட்டு தான் இருந்திருக்குது. ஆக இந்த மாதிரி இருக்குங்கிறப்போ அவங்க ரொம்ப கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க. என்கிட்ட நேற்று சண்டே முகூர்த்த நாள், அவங்க வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு பூஜை போட்டிருக்காங்க, ஹோமம் போட்டிருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவங்க ரொம்ப ஃபியராக தான் இருக்காங்க. சரி, நம்ம கேஸை டேரெக்டாக போய் அட்டன் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு நான் நேற்று போயிருந்தேன். அப்போ தான் அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட என்ன நடக்குதுங்கிற விஷயத்த இன்னும் மேற்கொண்டு நான் கேட்டு ஃபைனலாக அவங்க ஆஃபீஸ் போர்ஷன் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கிளம்புறப்ப அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி 1 மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கிளம்பியாச்சுங்க. அப்போது நான் அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் அவங்கக்கிட்ட என்ன விசாரித்து அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நான் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க கெட்ட சக்தி அந்த அவரை சுற்றி தான் இருக்குது, அந்த ஓனரை சுற்றி தான் இருக்குது. அப்போது ஒரு சக்தி அது ஒரு 2-3 மாதமாக இவங்களை தொடர்ந்து தான் இருக்கணும். பட் நம்ம நல்ல எந்திரம், இது சிவனோட சக்கரம். எங்கேயுமே கேரள மாந்திரிகத்திலேயே நாங்கள் டாப் லெவல். அது எங்கள் மாந்திரிகத்துக்கே அதை அகைன்ஸ்டாக
அது செயல்படுதுன்னா நான் அந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். அது மாதிரி தான் நேற்று போகக்கூடிய சூழல் நான் போயிட்டேன், பார்த்துட்டேன். ஒரு கெட்ட சக்தி தான் இருக்குது, அவர் தொடர்ந்து தான் இருக்குது. அது அந்த ஆஃபீஸ் அலுவலகத்தில் அது இருக்கக்கூடிய போர்ஷன் முதல் கொண்டு நான் பார்த்தாச்சு. பட் எல்லாரும் வந்து அது என்ன பண்ணுவாங்க அந்த கெட்ட ஆத்மாவை அப்படின்னா, ஒரு இதில் பிடிச்சி கொண்டு போய் துன்புறுத்தி அடைச்சி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நாங்கள் பண்ணுறோம், பரம்பரையாகவே எங்கள் இதில் வந்து அந்த கெட்ட சக்தியை நாங்கள் துன்புறுத்தவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு வழி இல்லாமல் தான் எங்கள் மனிதர்கள்கிட்ட வந்து அது அண்டி வாழுது. அதுக்குண்டான அடுத்த வழியை நாங்கள் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. அப்போ அது இந்த இடத்துக்கு வராது, அதுக்கு ஒரு அடுத்த ஒரு லோகத்துக்குண்டான அது மோஷத்துக்குண்டான வழி அது தேடிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் அடுத்த வழியை கொடுத்துருவோம், அது துன்புறுத்தப்படாது. அப்போது அதை ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பண்ணுறோன்னா அந்த கெட்ட சக்தியோட குணம் முதல் கொண்டு அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணிடுவோம், அந்த தன்மை எங்களுக்கு இருக்குங்காட்டி. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன அப்படிங்கிறது என்னால் அங்கேருந்து அதை கவனிக்க முடியுது. ஆனால் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அது ஆக்ரோஷத்துக்கும் மீறி அதோட குணத்தை நான் புரிஞ்சுக்கணும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அது அதோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனிதருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது வந்து அது ஒரு ஆத்மாவாக மாறிடுச்சு. அது அந்த லோகத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ண முடியாது, மனிதனுக்கு தான் நான் ஆதரவாக இருக்கணும். அப்போது நான் அது வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு இவர்கிட்ட நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். இவர்கிட்ட அது இருக்குங்கிற விஷயம்லாம் சொல்லலை, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணுன்னு நான் சொல்லிட்டேன். அது இவருக்கு நான் சொல்லும் போதே அந்த கெட்ட ஆத்மாவுக்கு அது கேட்கும். அப்போது நான் இந்த ஆலோசனைப்படி அவங்க செய்ய வச்சிருவேன்னு அது தெரியும் போதே அதுக்கு தெரியும் நமக்கு இந்த இடத்துல வந்து இனி இடம் கிடையாது, இங்கே நம்மளால் சர்வை பண்ண முடியாது, இங்கே நம்மளால் வாழ முடியாது. இவங்க வந்து இனி அடுத்த ஸ்டெப் நம்ம இல்லாத அளவுக்கு வேற ஒரு முடிவு பண்ணி நகர்த்தி விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த கெட்ட ஆத்மாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் அது அங்கே இருக்கிறது வேஸ்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு மரியாதை ஒரு இடத்துல நம்மளால் இங்கே இருக்க முடியும்னா தான் யாருனாலையும் ஒரு இடத்துல இருக்க முடியும். இல்லை நம்மளுக்கு நீங்கள் இல்லை பிடிமானம் இல்லைன்னா எதாக இருந்தாலும் நடந்து தான் போகும். அந்த மாதிரி நான் இவங்களுக்கு கொடுத்த ஆலோசனை அந்த கெட்ட ஆத்மானாலும் அங்கே இருக்க முடியாது, அவங்க அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க, அதெல்லாம் முடிஞ்சுது. அப்போ அது வந்து வேறு இடத்த தேடி போயிடும். ஆக நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லி சொல்யூஷன் வாங்கிக்கலாம். நேரடியாகவும் நம்ம வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு நம்ம அட்டன் பண்ணியும் உங்கள் கெட்ட சக்தியை வந்து நம்ம அப்புறப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே நம்ம கொடுக்கக்கூடிய எந்திரம் கொடுத்து மீறி ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தான் ஆவேன். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு இங்கே வந்து அந்த எந்திரத்தை மீறி அங்கே வந்து கெட்ட சக்தி செயல்படுதுங்கிறது எனக்கு இங்கே நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய எந்திரமானது 4 வருஷம் வேலை பார்க்கணும். வீட்டுக்காக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி அது வந்து நம்மக்கிட்ட சவாலாக அகெயின்ஸ்டாக இருக்க பார்க்குதுன்னா அந்த விஷயம் எனக்கு இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாங்கினவங்க எனக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியும். நானே அந்த ஸ்பாட்டுக்கு யதார்த்தமாக போகிற மாதிரி போய் அந்த கெட்டதை வந்து நான் அப்புறப்படுத்துவேன். சரிங்களா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பண்ணக்கூடிய இந்த மாந்திரிகம் கெட்ட சக்தியை அப்புறப்படுத்துறது எல்லாமே வந்து நான் வந்து எல்லாத்தையும் போல் கேஷுவலாக தான் இருப்பேன். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன், எதை அப்சர்வ் பண்ணுறேங்கிறது எல்லாமே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நார்மலாக தான் நம்ம இருந்து எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். இப்போ நான் அவங்களுக்கு நான் தகவல் சொல்லிட்டு வந்தாச்சு, ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இனி ஒரு மாதம் கழிஞ்சு அந்த கெட்ட சக்தி அவங்க அலுவலகத்திலேருந்து அப்புறம் மாறிடுச்சா, அவங்க என்ன லெவலில் இப்போ வந்துட்டுருக்காங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சா, இன்னும் அதிகமாகிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து என்னாச்சுங்கிறது ஒரு மாதம் கழிஞ்சு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வீடியோ போட்டு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் உங்கள் அலுவலகம் வீடுகளில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் மாந்திரிகத்தில் நீங்கள் அணுகலாம். அதுக்குண்டான ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன்லேயே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நேரில் வந்து வாங்குங்க. நம்ம அலுவலக அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம். நன்றி நேயர்களே.